ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிற படம் ஒரு லவ் மூவி. என்னடா அடிக்கடி லவ் மூவி எடுத்துகிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா? உங்களுக்காக நான் எடுத்துகிட்டு வர்ற கதைகளில் லவ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். லவ்வோட பண்ணுற எந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெறுக்காது இல்லையா? அதனால தான் இந்த கதையை லாஜிக்காக பார்க்காம மேஜிக்காக பார்த்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு கூட பிடிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கும் பிடிக்கும். இந்த கதையில் லவ்வும் இருக்குது, லஸ்ட்டும் இருக்குது. அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்றதுல தான் இருக்குது. இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. இவர் பெர்லினில் ஃபேமஸான வக்கீல். இவர் பேர் மைக்கேல். அவரும் எதையோ நினச்சிட்டு ஜன்னலை போய் பார்க்குறாரு. அங்கே கிராஸ் ஆகிற ட்ரெயினையும் பார்க்குறாரு. அவரோட அழகான ஃப்ளாஷ்பேக்கும் ஓப்பன் ஆகுது. மைக்கேலும் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி அலர்ஜியாக இருக்குது. பஸ்ஸில் போனால் ஒரு சிலருக்குலாம் அலர்ஜியாக இருக்கும் இல்லையா? அந்த அலர்ஜி மைக்கேலுக்கும் உண்டு. அதனாலவே பஸ்ஸை விட்டு இறங்கி வாமிட் பண்ணிகிட்ருக்கிறான். இதெல்லாம் யாரும் கண்டுக்கல. அந்த பக்கம் போகிற ஒரு பொண்ணு வந்து மைக்கேலை சரி பண்ணி ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூப்பிட்டு போயிட்டு மைக்கேலோட வீட்லேயும் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்கிறாரு, மைக்கேலுக்கு வைரஸ் ஃபீவர் இருக்குன்னு, ஒரு 3 months ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு அவரும் சொல்லிட்டு கிளம்புறாரு. மைக்கேலுக்கு ஸ்டாம்ப் கலெக்ட் பண்ணுறதும் புக்ஸ் படிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும். அதனாலவே இந்த 3 மாதமும் இவனுக்கு போர் அடிக்காமல் போச்சு. ஃபீவர்லாம் சரியாகலதும் என்னை வீட்டில் விட்டுட்டு போன பொண்ணுகிட்ட ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லலை. போய் சொல்லிட்டு வரமான்னு மைக்கேலும் அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். அவங்க அம்மாவை போயிட்டு வைப்பான்னு சொல்கிறாங்க. மைக்கேலும் அந்த பொண்ணை பார்க்க அந்த பொண்ணோட வீட்டுக்கு போகிறான். எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு அவனும் சொல்கிறான். தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு 3 மாதம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கேட்க, இல்லை நான் 3 மாதமாக பெட் ரெஸ்ட்டில் இருந்தேன், அதனால் நான் வெளியே எங்கேயும் போகலன்னு இவனும் சொல்கிறான். 3 மாதமாக எப்படி வீட்டுக்குள்ளேயே நேரம் போச்சுன்னு அவங்களும் கேட்குறாங்க. இல்லை நான் புக்ஸு படிப்பேன், அதனால் எனக்கு ஒன்றும் தெரியலன்னு இவனும் சொல்கிறான். அப்புறம் அந்த பொண்ணோட வீட்டை சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த பொண்ணு சிங்கிள்னு. சரி நான் கிளம்புறேன்னு அவனும் கிளம்ப போக, இரு நானும் அந்த சைடு தான் வரணும், உன் கூடயே வந்துடுறேன்னு அவங்களும் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதையும் மைக்கேலும் எட்டி பார்த்துறான். இதை பார்த்து அந்த பொண்ணு பார்த்துட்டுன்னு மைக்கேலும் பயந்து அவனோட வீட்டுக்கு கிளம்பி போகிறான். அடுத்த நாள் பஸ்ஸில் அந்த பொண்ணை பார்க்கும்போது தான் அவனுக்கும் தோணுது, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண பொண்ணு நம்மளே இப்படி பாட்டலன்னு அவனுக்கும் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. சரி சாரி சொல்லிட்டு வந்தலான்னு மறுபடியும் வீட்டுக்கு போகிறான். இவனை பார்த்த இவங்களும், எனக்கு 2 பக்கெட் கறி தேவைப்படுது, கொஞ்சம் கீழே போய் எடுத்துகிட்டு வர முடியுமான்னு அவங்களும் கேட்க, இவனும் போயிட்டு கஷ்டப்பட்டு அதையும் எடுத்துகிட்டு வர்றான். இந்த அழுக்கான ட்ரெஸ்ஸோடு இருக்கிறத பார்த்துட்டு அவங்களும் சிரிக்கிறாங்க. இதோட வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா திட்டுவாங்கல்ல, சரி கூட நானே வாஷ் பண்ணி தரேன்னு அவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது அவங்களும் நெருக்கமாக இருந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பிடிச்சி போன மைக்கேலும் தினமும் ஸ்கூல் விட்டதும் அவங்கள தேடி போய் பார்க்குறான். அப்படி 2-3 தடவை போகும்போது தான், அப்படி அவங்க கூட பழகும்போது தான் அவங்களோட ஹெலனான்னு தெரியுது. அப்புறம் அவங்களும் ஒன்று சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என்னை பார்க்க வரணுன்னா டெய்லி ஒரு கதை சொல்லணும்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதனாலவே லைப்ரரியிலேருந்து ஒவ்வொரு புக்காக எடுத்துகிட்டு வந்து கதைகளை சுவாரஸ்யமாக சொல்கிறான். ஆக்ஷன் புக்கு, காமெடி புக்கு, ரொமான்ஸ் புக்கெலாம் படிக்கிறான். அப்படி ரொமான்ஸ் புக் படிக்கும்போது மட்டும் ரொமான்ஸ் எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா? அதனாலவே அவங்களும் உருகி போகிறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் மைக்கேலுக்கும் லீவ் விடுறாங்க. சரி ஓகே, நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமே, எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலான்னு அவங்களையும் கூப்பிட்றான். சரின்னு அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் பணம் தேவைப்படும்னு இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்டாம்ப் கலெக்ஷனை சேல் பண்ணுறான். அதில் வர்ற பணத்தில் இவங்களும் வெளியே கிளம்புறாங்க. இவங்களும் ஒரு ஹோட்டலில் சாப்பிட உட்காரும்போது மெனு கோட்டை எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. அதை பார்க்குற ஹெலனாவும், நீ ஏன் ஆர்டர் பண்ணுன்னு மைக்கேல்கிட்ட சொல்கிறாங்க. அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களும் கிளம்புறாங்க. அப்போ அந்த ஹோட்டல்லேருந்து ஒருத்தவங்க வந்து, அவங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்காப்பா அந்த சாப்பாடுலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ மைக்கேலுக்கும் ரொம்ப கோபமாக வருது. போய் எலனாவே கிஸ் பண்ணுறான். சரி ஓகே இவங்க லவர்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. இவங்களும் அடுத்து சர்ச்சுக்கு போகிறாங்க. சர்ச்சில் சின்ன குழந்தைகள்லாம் அழகாக பாடுது. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு ஹெலனாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹெலனாவும் வேலைக்கு போகிறாங்க. அங்கே இவங்க கிட்ட ஒரு ஆஃபீஸர் வந்து, உங்களோட ரிப்போர்ட்ஸ்லாம் நல்லா இருக்குது, அதனால் உமன்ஸ் கார்டியனாக ஒரு 6 பேரை செலக்ட் பண்ணியிருக்கிறோம், அதில் நீங்களும் ஒருத்தர், அதனால் உங்களுக்கு ஓகேவான்னு அவங்களும் கேட்குறாங்க. சரி ஓகேன்னு இவங்களும் சொல்லிடுறாங்க. அப்புறம் தான் ஒன்று யோசிச்சு பார்க்குறாங்க, மைக்கில் நம்ம ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறோமோன்னு அவங்களுக்கும் கில்ட்டி ஃபீலிங் வருது. அதனாலவே அவங்களும் வீடை காலி பண்ணிடுறாங்க. இதெல்லாம் பார்க்குற மைக்கேலுக்கும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. யாருக்கு தான் இருக்காது லவ் ஃபெயிலியர்னா ஃபீலிங்கு? இவனுக்கும் அந்த லவ் ஃபீலிங் வருது. அன்றைக்கி ராத்திரி எலனா வீட்லேயே தூங்கிட்டு அவனும் அடுத்த நாள் வீட்டுக்கு ஃபீலிங்கோட போகிறான். இதெல்லாம் பார்க்குற அவங்க வீட்டு ஆளுங்களுக்கும் இவனுக்கு என்னாச்சுன்னு ஒன்றுமே புரியல. மைக்கேலும் ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு லாக் கோர்ஸும் பண்ணுறான். லாக் கோர்ஸில் ப்ராக்டிக்கலாக பண்ணோம்னா கோர்ட்டுக்கெலாம் கூட்டு போவாங்க இல்லையா? அப்படி ஒரு நாள் கோர்ட்டுக்கு கூட்டு போனாங்க. அப்போ ஒரு அக்யூஸ் நேம் சொல்கிறாங்க. யார் இதுன்னு அவனும் பார்க்குறான். பார்த்தா எலனா அந்த கூண்டில் நிற்கிறாங்க. என்ன கேஸுன்னு அவனும் கேட்டுக்கிறான். வாரம் நடந்துக்கிட்டு இருந்த டைமில் இன்னொரு பொண்ணுங்களை சர்ச்சுக்கு வேலையை கூப்பிட்டு போய் சாவடிச்சிட்டாங்கன்னு இவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆயிருக்குது.
இவங்க தான் ரிப்போர்ட் பண்ணி அவங்களெல்லாம் கூப்பிட்டு போனாங்கன்னு இவங்க மேல பழி சொல்லி இவங்களையும் இந்த ஊர்ல ஏத்திட்டாங்க. அப்புறம் அந்த மைக்கேலுக்கும் ஒண்ணு தெரியுது, ஆமா நம்ம எவ்வளவு தடவை படிக்க சொல்லியும் ஹெலனா அவன் எதுவும் படிக்கலையே, அப்ப ஹெலனாவுக்கு படிக்க தெரியலன்னு இவனுக்கும் அப்பதான் தெரியுது. சரின்னு இவனும் அவனோட ப்ரொஃபஸர்கிட்ட சொல்றான். அவரும் அதுக்கு சொல்றாரு, நீ ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தான்ப்பா, நீ யார்கிட்ட போய் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு அவரும் சொல்லிடுறாரு. அடுத்து ஹெலனாவை மீட் பண்றதுக்கு மைக்கேலும் போறான். நம்மள பாக்கிறதுக்கு யாரா வர்றன்னு ஹெலனாவும் வெயிட் பண்றாங்க. ஆனாலும் மைக்கேலால ஹெலனா மீட் பண்ண முடியல. என்னதான் இருந்தாலும் அவன் மனசுலயும் ஹெலனா விட்டுட்டு போன கோபமும் இந்த ஃபீலிங்கும் இருக்குது. அதனாலவே அவனும் திரும்பி போயிடுறான். ஹெலனாவுக்கு 20 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்துட்றாங்க. அப்புறம் மைக்கேலும் அவன் படிச்சுக்கிட்டு இருந்த இடத்துல ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். மைக்கேலும் பெரிய பையனா ஆகுறான். அப்புறம் ஹெலனாவுக்கு பிடிச்ச மாதிரி டெய்லியும் ஒரு புக்கை படிச்சு கேசட்டை அனுப்புறான். அந்த கேசட்டையும் போட்டு பாக்குற ஹெலனாவும் இது மைக்கேல் தான் அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச போகுது இதெல்லாம். அப்புறம் இவங்களுக்கும் எழுத படிக்கணும்லாம் ஆசை வருது. அதனால மைக்கேல் படிக்கிறத பார்த்துக்கிட்டே இவங்களும் எழுத படிக்கலாம் கத்துக்கிறாங்க. அப்புறம் மைக்கேலுக்கும் ஒரு லெட்டர் பண்றாங்க. என்னை ஏன் பார்க்க வரல, என்ன பிடிக்கலையான்னு அவங்களும் கேட்குறாங்க. மைக்கேல் இது எதுக்குமே ரிப்ளை பண்ணல. இவங்க டெய்லி லெட்டர் அனுப்புறாங்க. அதுவே ரொம்ப இருக்குது. சரி எனக்கு நல்ல ரொமான்டிக்கான கதையா படிச்சு சொல்லுன்னு இவங்களும் லெட்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுபடியே இவளுக்கு எழுத படிக்கலாம் தெரிஞ்சிட்டான்னு அந்த சந்தோஷத்துலேயே ரொமான்டிக்கான கதையெல்லாம் நிறைய படிச்சு அனுப்புறான். அப்புறம் ஒரு நாள் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. அழகா பார்த்த ஹெலனாவை வயசான தோட்டத்தில் பார்க்க இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இருந்தாலும் இந்த லவ்வோட இவங்களும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. அடுத்த வாரம் உனக்கு ரிலீஸ் இல்லை, சரி நானே வந்து பிக்கப் பண்ணிட்டு போறேன்னு மைக்கேலும் சொல்றாரு. அப்புறம் ஒரு நாள் ஹெலனாவுக்கும் புரியுது, சரி இதுக்கப்புறம் மைக்கேலுக்கு நம்ம பாரமா இருக்க கூடாதுன்னு அவங்களும் சூசைட் பண்ணிக்கிறாங்க. மைக்கேலும் ஆசையா வந்து ஹெலனாவை பிக்கப் பண்ணிக்க வர்றாரு. அப்போதான் மைக்கேலுக்கே தெரியுது ஹெலனா சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஹெலனாவோட லாஸ்ட் வேர்ட்ஸான அந்த லெட்டர்ஸை படிச்சு காட்டுறாங்க. இது என்னோட கிட்டு மைக்குக்கு, ஏன்னா செல்லம்மா மைக்கு ஹெலனா கிட்டுன்னு தான் கூப்பிடுவாங்க. அதனாலவே இது என்னோட கிட் மைக்குன்னு அவங்களும் எழுதியிருந்தாங்க. நான் அந்த பொண்ணுங்க சாவுக்கெல்லாம் காரணம் இல்லை. இருந்தாலும் அந்த 300 பொண்ணுங்களுக்காக நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சிருந்த $7000 இங்கே கொடுக்குறேன் மைக், நீயே அந்த பொண்ணுங்க கிட்ட கொண்டு போய் சேர்த்துருன்னு மைக்கிட்டே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாகும்போது கூட மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணிட்டு சாவற நல்ல மனுஷக்காரியா இருக்கிறாளுன்னு அவருக்கு ஒரு மாதிரி ஒரு வித ஃபீலிங்கா இருக்குது. மைக்கேலும் தன்னோட பொண்ணு கூப்பிட்டுட்டு ஒரு பில்டிங்க்கு போறாரு. அது என்ன பில்டிங்னு பார்த்தா சின்ன வயசுல ஹெலனாவும் மைக்கேலும் இருந்த இடம். அப்ப ஹெலனாவோட கலரையும் பார்த்துட்டு இந்த பொண்ணை தான் நான் லவ் பண்ணேன், ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன், இப்போ வரைக்கும் லவ் பண்றேன்னு மைக்கேலும் அவரோட பொண்ணுகிட்ட சொல்றாரு. இதோட அழகான இந்த கதையும் முடியுது. இந்த கதையில ஹெலனாவா வந்தவங்க தான் நம்ம ரோஸ். இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு பெஸ்ட் மூவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எடுத்துட்டு வர்ற ஒவ்வொரு மூவிஸையும் நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.